ஹே ஆல் ரூ. 20 மாவு பாக்கெட் வாங்குனா நம்ம வீட்ல வந்து 2 நாள் இட்லி, தோசை வச்சு சாப்பிடலாம். அத விட்டு இதுக்கப்புறம் நம்ம கடையிலலாம் வாங்கக்கூடாது. நம்ம வீட்லயே ஹெல்த்தியா செய்றோம், ஹெல்த்தியா சாப்பிடுறோம் அப்டின்ட்டு நைட்டே வந்து மாவு அரைக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அரிசி ஊற போட்டிருந்தாங்க. காலையில எழுந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்டின்னு ஊற போட்டிருந்த அரிசிய ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி நான் மாவு அரைக்கிறேன். எப்படி வரப்போகுதோ தெரியல. சரி இருந்தாலும் நம்ம முழு நம்பிக்கையோட செய்றோம். நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி அரைக்க ஆரம்பிச்சுட்டேங்க. கிரைண்டர்ல போட்டேன்னா, அது பாட்டுல அரிசியே ஒரு 1/4 மணி நேரத்துல நம்மளுக்கு வந்து அரைஞ்சு வந்துருச்சு. ஆனா உளுந்து அரையுது, அரையுது, அரையுது. அது அப்படியே நல்லா புஃப்ன்னு உப்பி வரும் தெரியுமா? அந்த ஸ்டேஜ்ல எடுக்கும்போது தான் இட்லி இருந்தாலும் சரி, தோசை இருந்தாலும் சரி அது நல்லா வரும். அதனால அத போட்டுருந்தேங்க. அது ஒரு 3/4 மணி நேரமா ஓடிக்கிட்டே இருந்தது. இப்ப இதையே பார்த்துட்டு இருந்தா நம்ம வீட்ல லஞ்ச் வேலைய முடிக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நமக்கு லேட்டா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம சைட் பை சைட் வந்து ஒரு ஒரு இதா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். காலையில வந்து ஜீக்கு வந்து தோசை பிளஸ் வந்து மு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா இருந்துது. அதையுமே வந்து சட்னி மாரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத பண்ணியிருந்தேங்க. அப்புறம் ஜீக்குமே அத வச்சு குடுத்தேன். ஜீ சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. தியானத்துக்கு என்ன செஞ்சேன்னா, அதே முருங்கைக்கீரை சாம்பார் பிளஸ் வந்து பீட்ரூட் மட்டும் பொரிச்சிருந்தேன். உருளைக்கிழங்கு செஞ்சா நல்லா தான் இருக்கும். பட் வந்து நேத்து தான் உருளைக்கிழங்கு செஞ்சதுனால இன்னைக்கு வந்து பீட்ரூட் வந்து பொரிச்சுட்டு இன்னைக்கு லஞ்சுமே முடிச்சுட்டேங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அப்புறம் மாவு அரைக்க யூஸ் பண்ண பாத்திரத்தலாம் வாஷ் பண்ணி வச்சேன். அது வந்து அந்த உளுந்து வந்து மேல சுத்தி ஒட்டிக்குது. அத வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுதுங்க. என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை அப்படி சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில டிஃபனையும் முடிச்சுட்டு ஹாப்பியா கிளம்பியாச்சுங்க. நான் சேனல வந்து கன்டினியூவா வாட்ச் பண்றவங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கிவ் அவே குடுக்கலான்னு இருக்கேன். மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்ன குடுக்கலான்னு. ஓகே தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ.